மாமியா கிட்ட போன மாமியா கிட்ட போன மாமியா கிட்ட போன மண்டை நீ இல்ல காலுங்க சாமி என்னால தவறு இருந்தா சீவ கட்டி எடுத்தா அடிங்க பேர்பட்ட சனத்துல நம்ம மாமியா கிட்ட போன ஊரு பூரா பண்படுத்தின என்ன நினைப்பீங்க ஏன்னா போவாத யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அண்ணா என்னால தவறு இல்லண்ணா எங்க மாமியால தானே தவறு எப்படின்னு கேளு எங்க மாமியா புதுச்சையில கட்டிக்கிட்டு தன்னுடைய மவளை பார்க்கலாம் நீ எங்க வீட்டுக்கு வர அந்த ஜாமி நான் பாயிட்டாடுறதுக்கு சினிமாவுக்கு போயிட்டேன் ஜாமி கண்டாரு ஒளி எங்க மாமியா அஜாமன் இருந்தா அவெல்லாம் மாமியால போட்டோன்னு சொல்ல மாட்டான் அந்த தேவடி என்ன பண்ணிவிட்டா நம்ம பிள்ளை ஆச்சே 2 நாளைக்கு இந்த புடிச்சையில கட்டிட்டு வந்து கொடுக்கிட்டோம் அப்படின்னு எங்க மாமியா சொல்லி எங்க வீட்டுக்காரி கிட்ட கொடுத்தோம் எங்க வீட்டுக்காரி சொல்லி எங்க மாமியா வாங்கி கட்டிக்க இந்த செயலை மாத்திரம் எனக்கு தெரியல நம்ம தான் பட்டாடுறதுக்கு சினிமாவுக்கு போயிட்டேன் அங்கிருந்து வந்து பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் படுக்கணும் அப்பயும் எனக்கு ஒரு எச்சரிக்கை மாமியா உரம்பரையா வந்துச்சே தெரியாத இடத்துல போய் மாமியா கிட்ட படுத்து விட்டோம் வாய் போயிடும் அப்படின்னு பாரு எந்த நேரமும் அவன் ஜோப்புல ஒரு எங்கட போவோம் எந்த நேரமும் என் ஜாப்ல ஒரு நெருப்பு கிடக்கும் நெருப்பு ஊசி கழிச்சு பார்த்தேன் எதுக்குன்னு கூட கேப்பேன் நான் மாமி அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டுக்காரி எங்க படுத்துக்கிட்டேன் நெருப்பு ஊசி கழிச்சு பார்த்துட்டு மாமியா உரம்பரையாங்க புதுச்சில தானே கட்டிட்டு வச்சு அதை அடுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டுக்காரி நம்ம சேலையை கட்டி அடுப்பு உரம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நெருப்பு ஊசி கழிச்சு பார்த்துட்டு நெருப்பு ஊசி கீழே போட்டு அசாம் போய் பக்கம் உட்காந்து இப்படி அசாம சாய்க்கு பண்ணேன் அண்ணா திண்ணை கூட்டிக்கிட்டு வந்துடலாம்டா அண்ணா 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 திண்ணைக்கு என்ன பண்ணுவாங்க சாய்க்கு பண்ணோம் கையெழுத்து விரிச்சிருந்தா எங்க அம்மாக்கரான்னு விடவே மாட்டாங்க சரி அப்படின்னு வந்து திண்ணை மேல உட்காந்து கிடந்தேன் அன்னைக்கு இங்க எனக்கு உட்கார மனுச்சு இடம் கொடுக்கலையே அன்னைக்கு இந்த இங்கிலீஷ் படத்தை செப்சு படத்தை பார்த்தேன் அந்த படத்தை நினைக்க என்ன திண்ணை மேல படுக்க கொடுக்கல சரி அசாமனாச்சு போய் பக்கம் எடுத்து அப்படி மொல்லண்டிக்கிட்டுக்கலாம் அப்படின்னு பக்கம் எடுத்து அப்படின்னு அசாம காலத்துக்கு மேல போட்டேன் காலும் தூக்கி சிரிஞ்சு விட்டால எங்க அம்மாக்கரான்னு விட மாட்டேங்கிறாள அப்படின்னு பாரு எந்த கையிலுமே என் கையில ஒரு தின்னு இருக்கும் வாங்கி தின்னு போட்டுக்கிட்டேன் அந்த கண்டார் ஒளி மாமியானு விட்டுட்டு ஓடி வந்துருக்கு பெரிய தப்பாத்தான் நம்ம பிள்ளை கண்டுக்கிட்டான் நம்ம மானம் போயிரும் எப்படி எல்லாம் சிண்டி தொலைச்சிக்க மாட்டான் அப்படின்னு அவளும் விட்டட்டா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஏடா போன வாரம் இந்த ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் இப்படி கிடக்குது அப்படின்னு சந்தேகம் தான் சரி இருந்துட்டு வந்து தென்னமால படுத்துக்கிட்டேன் ஓடி கூப்பிடுங்காட்டி எங்க மாமி அழுகுறாள அரிப்பிள்ளை செயலியே உருவி நான் விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன் செயலியை கொண்டாச்சு இந்த துப்பத்தவன ஆயா போய் பக்கம் நிக்கிறேன் அவகிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு தான் போகுது ஆட்டுக்கு அப்படின்னு அத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரத்த இட்லி சுட்டு ஒண்ணு கோழியா இருக்கிறேன்னு அறம் புண்டவாய் இட்லி சுட்டு கோழியா இருக்கிறேன் ராத்திரி என்ன பண்ண அத கங்காட்சி பண்ணி விட்டுட்டேன் உண்மையில என் வீட்டு பக்கவா என் மருமகள் ஒன்ன தொடர்பு கொடுத்து அடிக்கிறேன் இவ்வளவு நாய கதை பேச்சு பைத்தியம் முடிச்சவனே வாங்கி துணி போடாந்தா மாமியானு சொல்லிருப்பாள்ல நான் என்ன நினைச்சு விட்டேன் இந்த சுப்பத்தை பூதி கொண்டாட்டி கண்டுகிட்டா அந்த மாமியாவை எந்திரிச்சுக்கோல வாய்ப்பு வச்சாதனாச்சு என் வீட்டுக்காரி எங்காட்டின்னு போட்டு அடைச்சுக்கிட்டேன் எல்லாம் ஊர்ல சொல்றீ உனக்கு வெக்கமா இல்ல சந்தைக்கு வேலை செய்யும் போது கிடக்குதுன்னு தான் நினைச்சேன் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு என்ன தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத அந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை ஒட்டு பிள்ளைங்க குரல் கண்டா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதுரா அத்தா ஏலி பங்கப்பட்டு கிடக்குறேன் இவன் கூட என் கூட பிறந்த ஒரு செலுராஜிங்கிறவன் இதாவனுங்க வச்சுக்கிட்டு இருக்கிற என் விட்டுட்டு பிரிய மாட்டேங்கிறான் அத்தா ஒரு பொம்பளைங்க குரல் கண்டா எந்திரிச்சுக்கிறேன் இவனால ஒரு ஊர்ல சக்கியானு யாரு என் கூட பிறந்த செலுராஜி உன்ன கூட பிறந்தவனா ஒட்டியா பிறந்தீங்க அப்படி ஒரு வேலைக்கு அனுப்புறது இந்த வேலைக்கு போக மாட்டேங்கிற பொம்பளை குரல் கண்டா என்ன தொந்தரவு பண்றாயா ஆண்டாபியா கப்புடுறா ஒரு ஊர்ல உன்னால நான் உதவாக்கி விட்டேன் கப்புடுறான் எப்படி அப்புறம் ஒரு நாள் கேரளாக்கார புள்ள நல்ல ரிக்கட்டன்ஸ் பக்கத்தூர்ல ஜட்டியோட அடிக்கிட்டு என்ன பாட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா அது நினைச்ச தவாடரும் இந்த ராஜா
அப்ப கம்முன்னு அழிச்சு பிடிக்க உட்காரணும் என்ன பரட்டு கீழே அஞ்சு விட்டாயா அப்புறம் இவன் விட்டுட்டு போனா நாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போனோம் அந்த பிள்ளை நம்மள உதச்சு விடும் ஏற்கனவே அந்த பின்னால உதவாங்கி இருக்கிறோம் அப்படின்னு வாடகையான்னு கூட்டிட்டு போய் பந்தலுக்கு மரணம் நின்று கையில பிடிச்சி உக்காந்து 4 ஊனணும் தண்ணி கட 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 கடன்னு விட்டுட்டான் போடாபியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது அப்பா சத்திரப்பா மாத்திரை வாங்கிட்டு வைப்பாங்கிறான் என்னடா மாத்திரை காய்ச்சல் மாத்திரையா அதெல்லாம் வேண்டாங்க தலைவலி மாத்திரையா அதெல்லாம் வேண்டாங்க உடம்புலி மாத்திரையா பின் என்னன்னா மாத்திரை தான் மாத்திரை வேணும் சொல்றா செலுவுராச்சுன்னு அப்பப்பா இந்த 90 ரூபாயில விக்குதே இந்த வயகார மாத்திரை வாங்கிட்டு வாப்பா வயக்காட்டு மாத்திரை வயகார மாத்திரை வாங்கிட்டு வாப்பாண்டா வாங்கி பால்ல போட்டு கொடுத்துட்டேன் சும்மா தூங்க சொல்லி விடல படிக்க சொல்லி விடல நானும் நிலத்துல போட்டுக்கிட்டு வருவேன் ரத்தம் கூட வந்துருச்சு ஐயா ஒரு நைட்டு தூங்கவே மாட்டேன்னு எனக்கு வந்துருப்போம் அது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு சரி எப்ப இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறானோ நம்மளுக்கு ஒருத்தன் பகையாளின்னா உசுரோடி வச்சிருக்க கூடாது எதிராளின்னா அவன் அன்னைக்கு வெட்டிடணும் அதனால எப்ப உன்னை அடிப்பா வாங்க வச்சு உத வாங்க வச்சு பண்ணா அதை கங்காச்சி பண்ணிக்கிறானே உயிரடைக்கணும் காட்டுறேன் ஒரே வெட்டி வச்சு உயிர் ஒன்னாக்குதாயா 2 பேரும் உயிர் ஒரே உயிரா இவனுக்கு செத்து போனா நானும் செத்து போயிருவேன் அப்ப அவன் உயிரோட இருந்தா அவன் நானும் உயிரோட அங்க வெட்டாத போனா போகுது பெஞ்சு மேல வையத பெஞ்சு மேல புலி நசிக்கிற மாதிரி நசி போடுறது அப்புறம் பெஞ்சுக்கலாம்